பர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிசி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 62,500 ஆண்டுதோறும் மக்கள் தொகை 4% குறைகிறதெனில் அதன் மக்கள் தொகை தற்போதைய மக்கள் தொகை என்ன கேட்கிறாங்க. ஸோ மக்கள் தொகையில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போகலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ இது முழுவதும் பார்த்தோம்னா நம்முடைய செல்லும் அகாடமி ஆப்ல நடக்கும். ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்முடைய ஆப் பார்த்தோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 62,500 ஆண்டுதோறும் அதன் மக்கள் தொகை 4% குறைகிறதெனில் அதன் தற்போதைய மக்கள் தொகை என்ன கேட்கிறாங்க. மக்கள் தொகையில இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் எடுங்க. 4%. 4% எப்படி எழுதுவோம்? 4 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படி 4 கன்சிடர் பண்ணா 1 வகுத்தல் 25. ஸோ ஆக்சுவலா பார்த்தோம்னா அந்த மக்கள் தொகை பேஸ் வேல்யூ இந்த 25 அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருக்கிற வேல்யூ. அதுல இருந்து குறையுது. சரிங்களா, 4% குறையுது. குறையுதுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ 25ல 1 போச்சுன்னா 24. நெக்ஸ்ட் பாருங்க 2 ஆண்டு சொல்றாங்க. 2 ஆண்டு சொன்னா இந்த வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இதுலயே 3 ஆண்டு சொன்னாங்களா அப்படியே கியூப் பண்ணிக்கணும். ஒருவேளை 4 ஆண்டு சொன்னாங்களா அதை 4 டைம் பிரிக்கணும். ஸோ 25 ஸ்கொயர் 625. அதே மாதிரி 24 ஸ்கொயர் 576. நெக்ஸ்ட் ஸோ பாருங்க, அதாவது பேஸ் வேல்யூ இந்த 25 இருக்குது, இதுதான் ஆரம்பத்தில் இருக்கிற வேல்யூ. பாருங்க இதுதான் ஆரம்பத்தில் இருக்கிற வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ எடுத்து இங்க நேரம் இதுக்கு கீழே எழுதிக்காங்க. 62,500. ஸோ இந்த 625 எத்தனை டைம் பெருக்கணும்? 62,500 வருது இன்ட்டு 100 டைம். ஸோ அப்படியே இங்க என்ன பெருக்கிறோமோ அதை அப்படியே டைரக்டா இங்க பெருக்குங்க. 57,600 பேர். ஸோ அதன் தற்போதைய மக்கள் தொகை பார்த்தோம்னா 57,600. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 57,600. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், இந்த மாடல் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ல மக்கள் தொகை மட்டும் இல்ல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருளுடைய மதிப்பு, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு 2 ஆண்டுகளுக்கு முன்பு 62,500 ஆண்டுதோறும் அதன் மதிப்பு 4% குறைகிறதெனில் அதன் தற்போதைய மதிப்பு என்ன கேட்டாலும் இதே மெத்தட் தான். அதாவது என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் எடுக்கிறோம், அந்த பர்சன்டேஜ் பின்னத்தை கன்வெர்ட் பண்றோம். ஸோ டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூ தனியாக எடுத்து எழுதிக்காங்க. அதே மாதிரி இங்கே குறையுதா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 2 கூட்டிக்கணும், டிக்ரீஸ் ஆகுதுன்னா குறைச்சிக்கணும். ஸோ இங்கே டிக்ரீஸ் ஆகுது, குறையுது, அப்போ மைனஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இங்க 2 ஆண்டா 3 ஆண்டா பாருங்க. இங்க 2 ஆண்டு. ஸோ பவர்ல போட்டுருக்காங்க. சரிங்களா, பவர்ல போறதும் ஒரு தான். இங்க 2 ஆண்டு சொன்னா 2 டைம் பிரிக்கணும், 3 ஆண்டு சொன்னா 3 டைம் பிரிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன வேல்யூ வருதோ இந்த ஸ்கொயர் பண்ணியோ கியூப் பண்ணியோ அந்த இடத்துல என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ போட்டுருக்காங்க. அதே மாதிரி இதையும் ஸ்கொயரோ கியூப் பண்ணி அந்த இடத்துல போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்க, ஆரம்பத்துல இந்த மதிப்பு, ஆரம்பத்துல பேஸ் வேல்யூ அந்த மதிப்பு இருக்குது. ஸோ அப்போ ஆரம்பத்துல இருந்த, அதாவது இது நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரேஷியோ எடுத்துருக்கோம். இந்த வேல்யூ ரேஷியோ எடுத்துருக்கோம். ஸோ அப்போ 625க்கு இங்க ஆரம்பத்துல என்ன இருக்குது, 62,500. ஸோ அப்போ 576க்கு என்ன வரும்? இதை பெருக்கினாலும் சரி, இல்லை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாலும் சேம் ஆன்சர் தான் வரும்.